மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு கலைஞர் அவருடைய முதல் மகன் மூத்த மகன் திரு மு.க. முத்து அவர்கள் மரணமடைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 6-7 திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். நல்ல குரல் வளம் உள்ளவர், பாடக்கூடியவர். நல்ல மனதில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா அந்த பாடல் அவருடைய திரைப்படங்களில் ஒரு புகழ்பெற்ற பாடல் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையோ பிள்ளை, சமையல்காரன் போன்ற பல திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். ஒரு நீண்ட காலமாக அவர் கலைத்துறையில் ஈடுபட்டிருந்து பிறகு அவர் கலைத்துறை விட்டுலாம் விலகி அரசியலிருந்தும் பெரிய தீவிரமான ஈடுபாடெல்லாம் இல்லை. இப்போது 77 வயதில் மு.க. முத்து அவர்கள் மரணமடைந்திருக்கிறார். திரு மு.க. முத்து அவர்கள் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்திசோ, நான் உங்கள் சுகுணாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். 2019 கோவையில் ஒரு சிறுமி பாலியல் வன்முறை செய்யப்பட்ட ஒரு வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2019 ஒரு +1 படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அவங்க ஒரு ஆண் நண்பரோட வருகிற பொழுது ஒரு பூங்காவில் பேசிகிட்டு இருக்கிறப்ப, பூங்காவில் அவங்களோட பர்த்டேவை கொண்டாடிருக்காங்க, கேக்கெலாம் வெட்டி கொண்டாடிருக்காங்க. அந்த நேரம் ஒரு 7 பேர் அந்த சிறுமியை ஒரு புதருக்குள்ளே இழுத்துட்டு போய் அந்த ஆண் நண்பரைக்குமே அவரையுமே மிரட்டி அப்புறம் இந்த பெண்ணை பாலியல் ரீதியான வன்முறைக்கு உள்ளாக்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டு பிறகு 7 பேர் கைது செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் வழக்கிற்கு பிறகு எல்லோருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கணும். பொள்ளாச்சி பாலியல் வன்முறை வழக்காக இருக்கட்டும், அல்லது அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்முறை வழக்காக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இதில் எல்லாமே கடுமையான தண்டனை என்பது சாகும் வரை சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை என்பது அளிக்கப்படுகிறது. அந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து வருந்த வேண்டும் என்பதுதான் தண்டனைக்குரிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆயுள் தண்டனைகள் என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் இது நம்ம மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்த மாதிரியான எல்லா வழக்குகள், எல்லா தீர்ப்புகளுமே நாம் ஒரு விஷயத்தை வலியுறுத்தோம். அது பல பேருக்கு ஒரு வகையில் பார்த்தா ஒரு சலிப்பாக, ஒரு எரிச்சலூட்டக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கும். என்ன இவங்க திருப்பி ஒரே விஷயத்தை பேசுகிறாங்கிறது. தண்டனைகளோ தீர்ப்புகளோ மட்டுமே ஒரு குற்றத்தை முழுவதுமாக இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு நம்ப முடியாது. மனநிலை மாற்றம், ஒரு கருத்து எழுதியிலான மாற்றம் என்பது தான் தண்டனைகளை குறைக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தோம்னா இப்படி ஒரு வழக்குக்கான தீர்ப்பு வருகிறது. கோவையில் நடந்த அந்த சிறுமிக்கான பாலியல் வன்முறை வழக்கில் தீர்ப்பு வருகிறது. அந்த சிறுமி அது +1 படித்த மாணவி. சில நாட்களுக்கு முன்பு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சிறுமி, அவங்க பள்ளி முடிந்து தன்னோட பாட்டி வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வழியில் அந்த சிறுமியை ஒரு இளைஞர் தூக்கிட்டு போய் 10 வயது சிறுமி, அந்த சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு. அந்த பொண்ணுக்கு நடந்தது என்னென்ன அப்படின்னு தெரியாமல் வீட்டில் தன்னுடைய தாயிடம் கதறிகிறது. இந்த மாதிரி என்னை ஒரு அங்கிள் பேட் டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்ததற்கு பிறகு அந்த சிறுமி பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் அப்படிங்கிறனால அது யார் அப்படின்னு கண்டுபிடிப்பதில் ஒரு மிகப்பெரிய சிரமம் இருந்தது. இன்னைக்கு அந்த இளைஞரிடம் ஒரு தெளிவான ஒரு ஓரளவுக்கு தெளிவான ஒரு புகைப்படம் வெளியாக இருக்கிறது. அந்த இளைஞர் ஒரு வடநாட்டைச் சேர்ந்த இளைஞர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருகின்றன. அந்த சிறுமி என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பையன் ஹிந்தியில் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். இதை ஏன் நம்ம மறுபடியும் இதன் மூலம் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெறுமனே தண்டனை வழங்குவது ஒரு உச்சபட்ச தண்டனை, ஈவன் மரண தண்டனை மாதிரியான விஷயங்கள் அல்லது என்கவுண்டர் மாதிரியான விஷயங்கள் மட்டுமே குற்றத்தை தடுத்து நிறுத்துவது கிடையாது. ஒரு 10 வயது சிறுமியை பாலியல் வன்முறை செய்யக்கூடிய மனநிலை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக ஒரு ஆணாதிக்க மனநிலையில் தான் வருகிறது. அதை மாற்றுவது என்பதுதான் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் வலியுறுத்துகிறோம். நடக்கக்கூடிய சம்பவங்களும் நம்முடைய கருத்துக்கள் தான் சரியானவை என்பதை உறுதிப்படுத்தப்படக்கூடிய சம்பவங்களாக இருக்கின்றன என்பதை நாம் கவனப்படுத்த விரும்புகிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி ஓடும் ரயிலிருந்து ஒருத்தர் கீழே தள்ளி விட்டுருந்தாரு. அந்த வழக்குமே விசாரணை முடிந்து அவருக்குமே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி சமீப நாட்களாக தொடர்ந்து இந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு எல்லாமே ஆயுள் தண்டனை, சில பேருக்குலாம் சாகுமுறை ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்படுது. ஆனாலும் பேரலாக இந்த சம்பவம் அது இந்த ஆண்கள் ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கா, அந்த மாதிரி சம்பவங்கள் குறையுதா அப்படின்னா நிச்சயமாக நடக்கவே இல்லை. அப்போ தண்டனை சில இடங்கள்லாம் என்கவுண்டர்லாம் கூட நடக்குது பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டவங்கள. பட் அது எதுவுமே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இந்த பக்கத்து இந்த பிரச்சனை வேற தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதான் தெரியுது. அது மாதிரி நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி இதுக்கான மனநிலையவே ஆண்களோட மனநிலை, வீட்டில் பசங்களை வளர்க்குற பெற்றோர்களோட வளர்ப்பு முறை அப்படின்ட்டு எல்லாமே மாற வேண்டிய சூழல். அதுக்கான முயற்சி அரசாங்கமும் சரி, தனி மனிதர்களும் சரி, அதை நோக்கி
நகரணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். அப்பதான் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் குறையும். திருப்பி நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டே இல்லாம அதை திருப்பி கோர்ட்டுக்கு போய் அதுக்கு தண்டனை கொடுத்து இது வந்து ஒரு ருட்டீனா ஆயிடாம இதை மாற்றுறதுக்கான வேலைகளை அரசாங்கமும் சரி தனி மனிதர்களும் சரி செய்யணும். ஒரே ஒரு ஆறுதல்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரயிலில் நடந்த அந்த பாலியல் வன்முறை சம்பவம் அப்படிங்கிறது மிக விரைவில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவருடைய விசாரணையிலையுமே சரி, இந்த பாலியல் குற்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் இழுத்தரிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கையாக இருந்தது. சமீப காலமாக அது விரைவாக விசாரிக்கப்படுகிறது. இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா கோவையில் 2019 கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் பொள்ளாச்சி வழக்குமே வந்து 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மிக விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையுமே பலருடைய தரப்பில் வந்து வைக்கப்படுகிறது. அதுவுமே மிகுந்த கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து நாகூர் வேளாங்கண்ணி அந்த சைடு போயிருக்கிறாரு. போய் வேளாங்கண்ணி மாதாவுடைய ஆலயத்தில் போய் பிரார்த்தனையுமே பண்ணி இருக்கிறார். தேவனை என்னை பாருங்கள், என் பாவங்கள் தன்னை வாங்கி கொள்ளுங்கள்னு பாட்டு பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்புவோம். பிஜேபி கூட்டணியில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி மசூதி தெற்காக போகிறதுக்கு ஒரு தனி தில்லு வேணும். அந்த தில்லு எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு எதுலையும் இல்லைனாலுமே கூட இதில் இருக்கிறது என்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வேறு ஒரு பிரம்மாண்டமான கட்சி வேறு கூட்டணியில் தன்னுடைய கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் தாவே கலந்து நேற்று கூட ஒரு மறுப்பு வந்திருக்கிறது. தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜமோகன், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர், அதனால் அதிமுக கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. என்ன, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு யாருமே ஒரு பாசிட்டிவாக பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. காலையிலேருந்து சகுனம் சரியில்லை, யாராவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுங்கய்யா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் அந்த பிரார்த்தனை செய்ததை பார்க்குறப்ப, மனமுருகி பிரார்த்தனை செய்கிறப்ப எனக்கு அப்படி தான் தோன்றுகிறது. பாவ மன்னிப்பு கேட்க போகிறாரா, பிரார்த்தனை பண்ண போகிறாரா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு தான் இருந்திருக்கார். ஆனால் அண்ணாமலை வந்து போகிற போக்கில் வந்து எல்லா புகழான் வெடிகுண்டையும் போட்டுட்டு எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு இன்னைக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு. குழப்பமே உங்களால தான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறது. ஆக மொத்தம் என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம், மோடி மிக விரைவில் 28ஆம் தேதி அது வர்றார். 2 நாள் சுற்றுப்பயணமாக இங்கே வருகிறார். திருவாதிரை கொண்டாட்டத்திற்காக வருகிறார். ஒரு பிரதமருக்கு வந்து எந்த அளவுக்கு மிக முக்கியமான அலுவலர்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு திருவாதிரை கொண்டாடுவதற்காக இங்கே வந்திருக்கார். அடுத்து அமாவாசைக்கு வந்து இலை போட்டு சாப்பிட வருவார் அப்படின்னு தோன்றுகிறது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இப்போ ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா அதை கொண்டாடப் போகிறார். அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜா அவருடைய இன்னிசை நிகழ்ச்சியுமே இருக்கிறது. எனவே வந்திருந்து விருந்தை சிறப்பித்து இன்னிசையில் தன்னுடைய இதயத்தை கரைத்து விட்டு போவார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அவர் தன்னுடைய பங்கு கூட்டணி ஆட்சி பற்றி ஏதாவது பேசி கதைத்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட மனசை வந்து இது சலனத்துக்கு ஆட்படுத்தி விட்டு போவார். இப்போ உண்மையிலேயே இளையராஜா கட்சியில் கேட்கப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவ்வளோ தூரம் மனத்தை வந்து சஞ்சலப்பட்டிருக்கிறார். பொதுவாக நம்ம வந்து இரவு வந்து நெடுந்தூரம் காரில் பயணிக்கிறோம் அல்லது ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறோம்னா இளையராஜா பாட்டை கேட்போம். மனசு ரொம்ப வந்து குழப்பத்தில் இருக்கிறது அல்லது ரொம்ப சோகமாக இருந்தால் இளையராஜாவுடைய பாடல்களை கேட்போம். இப்போ இளையராஜாவுடைய பாடல்களை கேட்க வேண்டியதுனால எடப்பாடி பழனிசாமிக்குங்கிறனால கண்டிப்பாக அந்த இன்னிசை நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் உட்காந்து சோகப்பாட்டாக பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்கிறோம். இந்த இப்போ மோடியோட வருகையை வந்து முன்னாடி செய்தி சேனல்களில் போடும்போது சோழ தேசத்திற்கு பிரதமர் வருகை அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு டவுட்டாக தான் இருந்துச்சு. அவர்கிட்ட ஏதோ ஒரு நாடு போல இருக்கு, பக்கத்து நாடு அப்படின்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு வராங்களா, எப்படி வர ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு தோணுச்சு. இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வெளிநாடுகளில் இருந்தார். வந்து மேற்கு வங்கத்தில் பல நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டாரு. மேற்கு வங்கம் முடிச்சுட்டு அப்படியே திருப்பியும் இங்கே தமிழ்நாடு வராரு. என்னென்னு பார்த்தா இந்த 2 மாநிலங்களுக்கும் அடுத்தது தேர்தல் வருது. ஒன்று வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிடுறது, இல்லைனா எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்குதோ அங்கே போய் இந்த மாதிரி உள்ளூர் பிரச்சனைகளை பேசி ஏதாச்சும் ஒரு அங்கே போய் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது. கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு இந்திய நாட்டோட பிரதமராக அலுவலகத்துக்கு போய் வேலை பார்த்து மக்கள் பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணி அதுக்கான ஏதாச்சும் ஒரு டிட் பண்ணுறது, ஒரு தீர்வை கொடுக்குறது, பிரச்சனைக்குரியவர்களை சந்தித்து பேசுறது, இப்படிலாம் நடந்து வந்து முன்னாடியாச்சும் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காச்சும் மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ 3வது முறை பிரதமரான பிறகு அப்படியான எந்த தடையுமே தெரியாமல் எப்போதும் பயணம், எதிர்கட்சிகள் வந்து ஏதாச்சும் வம்புகள் இருக்கிறது, இப்படியான வேலைகளே தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எடப்பாடி வந்து வேளாங்கண்ணி போனது சொன்னீங்க. வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ வயல்காட்டு வழியாலாம் நடந்து போயிருக்காரு. நேற்று அந்த வீடியோலாம் வந்துச்சு. ஆனால் 3 கேமரா சுற்றி வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு கேமரா அவர் காலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. நடந்து தான் போகிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி போல அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக கேமராவாக வச்சு அந்த ஒரு ஷூட்டிங்கு நடந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போயிருக்காரு. இப்போ மோடி வந்து மோடி காலை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படியே அமித்ஷாவுடைய காலை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மிஸ்கின் படம் மாதிரியே இருக்குது. வந்து
ஆக மொத்தம் என்னென்னா என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அதிமுகவுடைய கூட்டணி இருப்பது தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் உணர்த்துகின்றன. நம்ம இந்த பாலியல் வன்முறை பற்றி பேசுகிறப்ப நேற்று ஒரு மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக பரபரப்பாக பேசப்பட்டது ஒரு வரதட்சணை கொடுமைக்காக தன்னுடைய மனைவியை சித்திரவதை செய்ததை ஒரு காவலர் தன்னுடைய தங்கையிடம் அவ்வளவு ஆனந்தமாக அவர் பேசினது. அந்த தங்கை ரொம்ப விழுந்து விழுந்து சிரித்து ஏதோ ஒரு வடிவேல் ஜோக்கு கேட்குற மாதிரி வந்து, ஓ அடிச்சிட்டியா, மூஞ்சியெல்லாம் உடைச்சிட்டியா, வெரி குட் வெரி குட், அப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி அவர் பேசியது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த ஒரு காவலர் பூபாலன் என்பது அவருடைய பெயர். அவர் தன்னுடைய மனைவியிடம் வந்து கூடுதலாக வரதட்சணை கேட்டு சித்திரவதை செய்து என்னுடைய ஒய்ஃபை வந்து அவளை வந்து பயங்கரமாக லாக் பண்ணிட்டேன், பையனை கூப்பிட்டு வந்து 4 அடி அடிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறார். அதை ஒரு பெண் இன்னொரு பெண்ணுமே ரொம்ப ரசித்து கேட்கிறார். ஒரு குடும்ப வன்முறையை எப்படி ரசித்து கேட்க முடிகிறது அப்படிங்கிறது உண்மையிலே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஏன்னா அவங்களுமே ஒரு பெண், என்னதான் வந்து அவங்க ஒரு நாத்தனார் இந்த மாதிரியான ஈகோலாம் இருந்தாலுமே கூட ஒரு தன்னை போன்ற இன்னொரு பெண் அவங்க வந்து உடல் ரீதியாக சித்திரவதைப்படுத்தப்படுவது, அதுவும் தன்னுடைய சொந்த சகோதரரால் சித்திரவதைக்கு உள்ளாவது அப்படிங்கிறத அவங்க அவ்வளோ தூரம் ரசித்து கேட்குறாங்கங்கிற மனநிலையை நமக்கு புரியவில்லை. இது என்னன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நிற்பார்கள் அப்படிங்கிறது எல்லா நேரத்திலுமே சரியானதாக இருந்து விடுவது கிடையாது. பெண்களாக இருந்தாலுமே கூட ஆணாதிக்கத்தை உள்வாங்கி கொண்ட ஆணாதிக்கத்திற்கு உட்பட்ட ஒரு அடிமைகளாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து ஒரு மாமியார் வந்து தன்னுடைய மருமகளை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதோ திடீர்னு அவங்க கொடுமைப்படுத்துறதில்ல, அவங்க மருமகளாக இருக்கிறப்ப அவங்க மாமியார் கொடுமைப்படுத்திருப்பாங்க. அப்போ என்ன நினைக்கணும்னா இந்த மாதிரியான மாமியார் கொடுமைகள் ஒழிய வேண்டும் நம்ம நினைக்கணும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு சான்ஸ் வரும் பாரு, அப்போ என் மருமகளை நான் எப்படி கொடுமைப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னென்னா இது ஒரு மேலோட்டமான மனநிலையிலிருந்து மட்டுமே அணுக முடியாது. இது அடிப்படையில் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, வரதட்சணை கொடுமையினால் அவதிப்படுறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்னோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகிறப்ப இதை விட ஒரு கூடுதலான நகை வேணும், வரதட்சணை வேணும்னு நினைக்கிறாங்க. வரதட்சணை வாங்குவது அல்லது சீதனம் வாங்குவது என்பதே பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து மாறி எனக்கு இப்படி ஆச்சு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆகணுங்கிற ஒரு மனநிலை தான் வருகிறது. அப்படின்னா என்னென்னா இந்த ஆணாதிக்கத்தினுடைய அடிப்படையாக இருப்பது இந்த சடங்குகள், கலாச்சாரம் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய மதம், வைதீகம், இந்த மனநிலை எல்லாமே அடிப்படையில் பெண்களை அடிமைப்படுத்துகிற ஒரு கருத்தியல் தெளிவு இல்லைன்னா இந்த மாதிரியான இதுக்கு தான் போக நேரிடும். அப்படிதான் சில பேர் வந்து ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களுமே கூட வந்து நம்ம தான் ஒடுக்கப்பட்டிருக்கோம், ஒடுக்குமுறை என்பது இல்லாமல் போகணுங்கிறது கிடையாது. வந்து நாங்களும் அவங்கள மாதிரியே சாதி பேரை பின்னால் போட்டுக்கிறது, நாங்கள் வந்து ஆண்ட சாதின்னு பேசுறது இல்லை, ஏதாவது ஒரு கடந்த கால வரலாறு புராணத்திலிருந்துல ஏதாவது ஒன்றை எடுத்து சொல்லிவிட்டு நாங்களும் தீண்டாமை கடைப்பிடிப்போங்கிற மனநிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே இருப்பதை நம்ம பல பேரிடம் பார்க்கிறோம். அப்போ என்னன்னா வந்து ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது எங்கேருந்து உருவாக்கணும், ஒரு விடுதலை உணர்வுலேருந்து தான் வரும். அது கருத்தியல் எதிரான தெளிவு வேணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து தன்னுடைய அண்ணி சித்திரவதைக்கு உள்ளாவதை சிரித்து ரசிக்கக்கூடிய அந்த சகோதரி அந்த பெண்ணை படத்தான் பலரும் அப்படியான மனநிலைக்கு உள்ளாவார்கள். முதல்ல வந்து பெண்கள் ஆணாதிக்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற வேண்டியது மிக முக்கியம். அதுதான் இப்போ வந்து பெரியார் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்பார். வந்து பெண்கள் வந்து பிள்ளை பெறுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீங்களே அடிமையாக இருக்கீங்க, நீங்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகளையும் அடிமையாகவே வளர்க்கிறீர்கள், ஏன் வந்து நகை மாட்டக்கூடிய ஸ்டாண்டாக வந்து மாறுறீங்க, இவ்வளோ நீளமாக நீங்கள் கூந்தல் வளர்த்துக்கிறீங்க, இப்படி ஒரு 8 முழத்தில் வந்து நீங்கள் வந்து புடவை கட்டிட்டு போகிறீங்க, இதெல்லாம் எதுக்கு இருக்குது, ஏன் இவ்வளோ நீளமான கூந்தல் நீங்கள் வளர்த்து வச்சுருங்கன்னா உங்கள் புருஷன் வந்து இழுத்து பிடிச்சி அடிக்கிறதுக்கு தான் அது வந்து பயன்படுதே தவிர வேறு எதற்குமே இல்லை. நீங்கள் கிராப் வெட்டி கொள்ளுங்கள், நீங்கள் நவநாகரிக உடை அணிந்து கொள்ளுங்கள், நீங்கள் படிங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, நீங்கள் சிந்திங்க. படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும் எதுக்குன்னா சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, சிந்திப்பதற்காகத்தான் நீங்கள் படிங்கள் என்று சொன்னது வந்து சிந்திக்க வேணும். அதுதான் நம்ம மறுபடியும் வலியுறுத்துகிறோம். எனக்கும் பெரியாரோட கோட்டு தான் ஞாபகம் வருது. பெரியார் அப்பயே என்ன சொல்கிறாருனாக்கா, மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை கொடுமைப்படுத்துறதை விட, பணக்காரன் ஏழையை கொடுமைப்படுத்துறதை விட ஆண் சமூகம் வந்து பெண்ணை கொடுமைப்படுத்துறது தான் ரொம்ப கொடூரமான விஷயம். அதுதான் அதிகமாக இருக்குது. எந்த சாதியில் பிறந்தாலும் பெண்கிற வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிங்கிற அந்த முறையிலே தான் நடத்தப்படுறா, அது வந்து மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அது மாறாமல் தான் இருக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ தான் ரிதன்யாவோட தற்கொலையை கடந்து வந்தோம். அதுவுமே அந்த பொண்ணுமே வந்து ஆடியோவில் வந்து வரதட்சணை சரி, உடலளவும் சரி, மனதளவும் சரி, அவ்வளவு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஆடியோவெல்லாம் வந்துச்சு. அதுலேயுமே வந்து அந்த வீட்டில் அவங்க கணவரோட அம்மா அவங்க இருந்து அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவங்களில் ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா, இப்போ இந்த வழக்கிலையும் சரி அந்த வழக்கிலையும் சரி சம்மந்தப்பட்டவங்க எல்லாமே உடனடியாக கைது செய்யப்பட்டு ஜாமீன், அவங்க ரிதன்யா குடும்பத்தில் ஜாமீன் மறுக்கப்பட்டு அவங்க உள்ள வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த அக்காவாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அந்த காவலராக இருக்கட்டும், 3 பேருமே உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருப்பியும் அந்த பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் பேசினது தான். இதுவும் சட்டம் வந்து கைது செஞ்சு அவங்களை சிறையில் அடைக்கிறது, வழக்கு நடத்துறது அப்படிலாம் இருக்குது. அதையும் தாண்டி மனங்கள் மாறணும், மாறி ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்கணும்.
இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையுமே நம்ம குறிப்பிடணும். சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த ஸ்ரீராம் ராஜஸ்தானுடைய உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மாற்றப்படுகிறார். அப்போ வந்து அந்த பிரிவு உபச்சார விழாவில், அந்த வழியனுப்பும் விழா, அந்த விழாவில் வந்து பேசுகிற பொழுது என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே நான் தமிழ்நாடு நினச்சி பெருமைப்படுகிறேன். இங்கே நிறைய பெண்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் வந்து நியமிக்கப்பட்டக்கூடிய 213 வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் 179 பேர் பெண்களாக இருக்கிறார்கள். ஆண்களை விட வந்து அதனுடைய விகிதங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறாரு. இது வந்து உண்மையிலே ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாதிரியான கொடுமைகள், பாலியல் வன்முறைகள், வரதட்சணை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறப்ப பெண்கள் இப்படி வந்து படித்து ஒரு வழக்கறிஞர்களாக வருகிறார்கள் என்பதையும் நம்ம சுட்டி காட்டுகிறோம். அது வந்து ஆறுதல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து நம்ம இன்னொன்றையும் நம்ம சேர்ந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் படிக்கிறார்கள், வேலைக்கு வருகிறார்கள், வழக்கறிஞர்களாக, நீதிபதிகள் எல்லாமே வந்தாலுமே அவர்கள் இந்த ஆணாதிக்க சிந்தனையில் இருந்து அவர்கள் வந்து வெளியேற வேண்டும். அதுதான் அவங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையை அளிக்கும். இந்த பெண் வழக்கறிஞர்கள் எல்லாமே தங்களை போன்ற பெண்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுடைய விடுதலைகளுக்காக எவ்வளவு தூரம் சட்டத்தை பயன்படுத்தி வந்து உழைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உழைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஒரு வேண்டுகோளாகவும் முன்வைக்கிறோம். இந்த பொதுவான டேட்டா மாதிரியே வந்து நம்ம கடந்த 2 ஆண்டுகளாகவே வந்து இந்திய அளவில் வந்து வேலைக்கு போகிற, வீட்டில இருந்து வேலைக்கு போய் சுயமாக சம்பாரித்து வாழ்கிற பெண்கள் டேட்டாலையுமே வந்து தமிழ்நாடு தான் முதலிடம். இந்தியாவில் வந்து 10 பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னா அதில் 4 பேர் வந்து தமிழ்நாட்டு பெண்களாக இருக்காங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு டேட்டாக்களோட அதிக வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அதிகமாக வேலைக்கு போகிற பெண்கள் இருக்காங்கன்னும் போதே எவ்வளவு பெண்களுக்கு என்ன பாலியல் வன்புணர்வாக இருக்கட்டும், வரதட்சணை கொடுமையாக இருக்கட்டும், அதுவும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் பின்னணியில் இருக்க வடமாநிலங்களோட நிலைமைங்கிறது நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. கண்டிப்பாக நம்ம அந்த பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறப்ப சாதிய ரீதியான பிரச்சனைகளும் அதோடு இணைந்தே இருப்பதை பார்க்கிறோம். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரத்தில் மாரியம்மன் கோயில், அந்த கோயில் வந்து பூட்டப்பட்டிருக்கிறது இந்து அறநிலையத்துறையினால் அப்படிங்கிறனால வன்னியர் சங்கத்திலிருந்து வழக்கு போட்டிருக்காங்க, இதை வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்கே வந்து பட்டியலின மக்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கிறது. பட்டியலின மக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதனால கோயிலில் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது வந்து மூடி வச்சிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் இதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதே மாதிரி தான் விழுப்புரம் மாவட்டத்தில் மேல்பாதிலையுமே அங்கே இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து பட்டியலின மக்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் மக்கள் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அப்போ அமைச்சராக அந்த பொன்முடியெல்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தியும் அது வந்து சரியாகலைங்கிறதுனால பூட்டி வச்சிருந்ததை நம்ம பார்க்குறோம். பிறகு நீதிமன்றம் திறக்க சொன்னாங்க. திறந்த பிறகும் கூட பட்டியலின மக்கள் உள்ள அறநிலையத்துறையெல்லாம் கூட்டிகிட்டு போனாலுமே கூட திருப்பி ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவித்ததனால் மறுபடி மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதில் 2 விஷயம் வந்து மிக முக்கியமானது. அந்த நீதிமன்றம் சொன்ன விஷயமுமே நியாயமானது. அங்கே என்னன்னா வந்து அரசு அல்லது அறநிலையத்துறைங்கிறது ஆதிக்க சாதிகளுக்கு சாதகமாக இல்லை. ஆதிக்க சாதியினர் வந்து உள்ள நுழைவிடலை அப்படிங்குமே சரி, அவங்க பட்டியலின மக்களை வந்து கோயிலுக்கு வெளியிலே நிப்பாட்டி வைக்காமல் அவங்க வந்து இவங்களும் போவேனா அவங்களும் போவேனான்னு போட்டு வைக்கிறாங்க. ஒரு வகையில் அது சரி, 2 பேருக்குமே வேணாம். கடவுளுங்கிறவர் பொதுவானவர், இல்லைன்னா வந்து கோயிலையே பூட்டு வைங்க, பட்டியலின மக்களை உள்ள நுழைய விடாத கோயிலை எதுக்கு திறந்திருக்கணும்னு பூட்டு வைப்பதுங்கிறது ஒரு வகையில் சரி. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு தற்காலிக தீர்வை தவிர அது ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது. அங்கே வந்து எப்படி எந்த உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டதோ அந்த உரிமை பட்டியலின மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். அப்போ அதற்கான வழிவகைகளை செய்வது அப்படிங்கிறது மிக மிக சரியான ஒரு விஷயம். அப்போ என்னன்னா வந்து அங்கே பட்டியலின மக்கள் உள்ளே நுழைவதற்கான வழிவகைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்கணும். என்னன்னா வந்து எல்லாவற்றையுமே ஒரு அரசோ சட்ட ரீதியான தீர்வுகள் மட்டுமே சாதித்து வர முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் போய் ஒரு கலெக்டர் கூட்டிகிட்டு போய் ஒரு பட்டியலின மக்களை உள்ளே கொண்டு போயிட்டு வந்துடலாம். ஆனால் மறுநாள் மறுபடியும் அது நடக்குமா? இல்லை ஒரு கலெக்டருக்கும் ஒரு அரசுக்கும் வந்து நாள் முழுக்க அங்கேயே போய் உட்காந்துட்டு அந்த பிரச்சனையை தீர்வு செய்வது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதுங்கிறது முழு நேர வேலையாக இருக்க முடியாது. அப்படின்னா என்னென்னா, அங்கே பட்டியலின மக்களும் நம்மை போன்ற சக மனிதர்கள். அந்த கோயிலில் தடுத்து நிறுத்தக்கூடியவங்களை போய் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய மாட மாளிகைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆடிக்கார் வச்சுட்டு போகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. இவங்க எப்படி வந்து ஒரு உழைக்கும் கூலிகளாக, விவசாய கூலித்தொழிலாளராக இருப்பாங்களோ அதேமாதிரி அவங்களும் ஒரு கூலித்தொழிலாளராக தான் இருப்பாங்க. சாதி மட்டும்தான் அங்கே வந்து ஒரே வித்தியாசமாக இருக்குமே தவிர வர்க்க ரீதியாக பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அப்போ என்னன்னா, நீங்களும் நாங்களும் ஒன்று தான், இவர்களை வந்து அனுமதிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு என்பது எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் அதை வந்து செய்தார். வன்னியர் சாதி சங்கத்திலிருந்து பல சாதி சங்க மாநாடுகளில் போய் அவர் கலந்துக்கிட்டப்ப அவர் என்ன பேசுனார்னா, நீங்கள் உங்கள் உரிமைகளுக்காக பாடுபடுங்க, நான் உங்களுக்கு ஒரு துணையாக நிற்கிறேன். அதே நேரத்தில் நீ வந்து உனக்கு கீழே ஒருத்தன் வந்து தாழ்ந்தவன் நினைக்கிறேன் இல்லையா, அதை மாற்று, நீயுமே வந்து பார்ப்பனர்களுக்கு வந்து சூத்திரராகத்தான் இருக்கிறார் என்பதை மறுபடியும் அவர் பேசுகிறார். அப்படி அதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கீழத்தஞ்சை மாவட்டங்களில் இருந்த இது செங்குடி இயக்கமாக இருக்கட்டும், அல்லது நக்சர்பாரி இயக்கம் வந்து தருமபுரி அரியலூரில் இருந்ததாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து ஆதிக்க சாதியிலிருந்து வந்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பக்கம் போய் நின்று அந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார்கள். இப்போ அதில் வந்து ஒரு தொய்வு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து சுய விமர்சனத்தோடு பரிசீலிக்கப்பட வேண்டும். அது பெரியார் மாதிரியானவர்களோ அல்லது கம்யூனிஸ்டுகளோ வந்து
தொடர்ச்சியாக இந்த இடைநிலை சாதிகளிடம் வந்து உரையாடல் நிகழ்த்தி கொண்டே இருந்தார்கள். நீங்கள் வந்து சாதியில் உயர்ந்தவர்கள்லாம் கிடையாது, உனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், நீ வந்து உனக்கு கீழே ஒருத்தர் ஒடுக்கக்கூடாது, அது நியாயம் கிடையாது என்று உணர்த்தி கொண்டே இருந்தார்கள். காந்தியினுடைய ரோலுமே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு ரோல் தான். ஆனால் அப்படி செய்வதற்கான ஒரு பற்றாக்குறை என்பது இன்றைக்கு இருக்கிறது. வெறுமனே வந்து காவல்துறையோ சட்டமோ நீதியோ அல்லது அறநிலையத்துறையோ அரசோ மட்டுமே முழுவதுமாக எல்லாவற்றுமே செய்துவிட முடியாது. அப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள், சமூக நீதி சார்ந்து சிந்திக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்குது. அந்த பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாடு முழுக்க வந்து இந்த மாதிரியான கோயில்களுடைய பிரச்சனை, கோயில் இதில் ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா, இதற்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன, சமயங்களில் நீதிமன்றங்களுமே சில இடங்களில் சரியாக பேசுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் இதற்கிடையில் வந்து இந்த தயக்கத்தை உடைத்து ஒரு உரையாடல் நிகழ்த்த வேண்டிய பொறுப்பு சிந்தனையாளர்களுக்கும் முற்போக்காளர்களும் கண்டிப்பாக இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு ஷோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அரசியல், தேர்தல் அரசியல், கட்சி அரசியலை தாண்டி நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக பேசியிருக்கிறோம். பெண்ணியம் சார்ந்த விஷயம், வரதட்சணை தொடர்பாக, பாலியல் வன்முறை தொடர்பாக, சாதிய ரீதியிலான பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். உண்மையிலேயே இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா யூடியூப் சேனலும் பரபரப்புக்கு பின்னாலேயே போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து இவ்வளோ வியூஸ் வருது அல்லது இவ்வளோ லைக்ஸ் வருதுங்கிறத தாண்டி இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகளை பேசுவது, ஏன்னா நம்ம வந்து முகப்பிலேயே அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸுடைய படங்களை வைத்து தான் இதை ஆரம்பித்திருக்கோங்கிறதுனால இது கண்டிப்பாக நம்ம பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக வந்து லைக் போடாமல் இருந்துடாதீங்க, அதுவும் மிக முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து நிறையவிடம் சென்று சேர வேண்டிய செய்திகளைத்தான் நம்ம பேசுகிறோம். அப்படிங்கிறனால தொடர்ச்சியாக நீங்கள் இது உங்களுடைய ஆதரவு மட்டுமல்லாமல் இதை பலவரிடம் கொண்டு போய் சேருங்கள். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.